அம்மா கஷ்டப்படுறவங்க தான். அந்த பையன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பையன், ஒரு தேர்ட் ஆர் ஃபோர்த்து தான் படிச்சுட்ருப்பான். அந்த குட்டி பையன் அவங்க அம்மா கிட்ட அழறான். அம்மா நான் தொலைச்சிட்டேன், நான் 5 ரூபா வாங்கிட்டு போனேன்ல, நான் தொலைச்சிட்டேம்மா அப்படின்றான், அழறான். அவங்க அம்மா பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டே, நான் அப்பயே சொன்னேன்னா, பார்த்து எடுத்துகிட்டு போ சொன்னேன்னா நீ கேட்கலையா அப்படி சொன்னாங்க. இப்போ யாருடா உனக்கு கொடுப்பா காசு? நீ அவ்வளோ வம்பு பண்ணி வாங்கிட்டு போறிய, அதை பத்திரமா வச்சுக்கணுமா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு, சரி அழாத போ. இல்லைம்மா. உடனே அவன் சொல்கிறான், நான் எவ்வளவோ தேடி பார்த்தேம்மா, கிடைக்கவே இல்லைம்மான்னு அழுதுட்டு, எனக்கு வேணாம்மா, நான் இருக்கிறதே வச்சு விளையாடிக்கிறேன், எனக்கு பலூன் வேண்டாம்மா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த பையனோட அந்த ஃபேஸ் மாறுறத பார்த்துட்டு, அவன் அழறத பார்த்துட்டு, அவன் துடிக்கிறத பார்த்துட்டு, அவங்களோட முந்தானையில் ஒரு காசு வச்சுருக்காங்க. அந்த காசை கீழே அப்படி போட்டுட்டு, சரிடா அங்கெல்லாம் தேடினியே, இங்கே கீழெல்லாம் தேடினியா, எதுக்கும் வீட்டுக்கிட்ட தேடுடா அப்படின்னு அப்படியே அந்த சைடு போகிற நேரத்துக்கு இவங்க இந்த சைடு போட்டுட்டா, டேய் அங்கே இருக்கு பாருடா, எங்கேயோ போட்டுட்டு எங்கேயோ தேடுறான் அப்படியே சொல்கிறாங்க. உடனே அந்த பையன் அதை எடுத்துக்கிட்டு அவ்வளவு சந்தோஷம், பாருமா இங்கே தான்மா இருக்குது, நான் போய் பலூன் வாங்கிட்டு வந்துடுறேம்மான்னு ஓடிடுறான். அவங்க அம்மா அந்த ஒரு காசு தான் இருக்குது, இருந்தாலும் பையன் துடிக்கிறான், பையன் கலங்குறான் அப்படின்ட்டு அதையும் எடுத்து கொடுத்துட்டாங்க. முக்கியமான பொறுப்புகள் அவர்கிட்ட கிடையாது. அதனால் எதையோ ஒரு காசு வச்சுருந்தான். அம்மா 3000 ரூபாய் அந்த பேக்கில் இருக்குமா, அதை நீ எடுத்துக்கோமா, எனக்கு ஒரு 2000 ரூபாய் அனுப்பிச்சி விடுமாங்கிறான். ஆனால் எனக்கு பேலன்ஸு கம்மியாக இருக்குது, நான் என்ன பண்ண முடியும்? ஒரு 4 கடையில் போய் ஒவ்வொருத்தரையாக கேட்டு அனுப்புங்கப்பா காசு தரேன்னு, அதில் எவனுமே அனுப்ப மாட்டேங்கிறானுங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தன் தானாக நான் பக்கத்தில் கேட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அக்கா என்னக்கா வேணும் அப்படின்னு, இல்லைப்பா இங்கே யாருன்னா இந்த மாதிரி அனுப்புவாங்கல்ல ஜிபே, அதாவது சொல்லுப்பா, 2 கடையில் கேட்டேன் கிடைக்கல, நான் போய் பேங்க்கில் செல்லான் பண்ணி ஃபில் பண்ணி போடுற வரைக்கும் என் பையன் தாழ மாட்டான் போல இருக்கு, அவனுக்கு ஏதோ இஎம்ஐ போதான், ஆனால் நான் உடனே அனுப்பிச்சு ஆகணும், செல்லான் ஃபில் பண்ணி போக எப்படியும் 1/2 hour ஆகும், பேங்க்குக்கு நான் போக 10 நிமிஷம் ஆகும், எப்படியோ 45 minutes ஆகிடும். அவன் துடிக்கிறான், இஎம்ஐ போயிடும், சீக்கிரம் போடுங்கம்மா சீக்கிரம் போடும். அதை நைட்டேவாது சொல்லலாமா? நைட்டேவாது சொன்னால் காலையில் நம்ம போய் இப்போ பேங்க்குக்கு போட்டிருப்போமா? எதுவும் கிடையாது. அந்த அவசரத்துக்கு யாரும் உதவுறா? உன் தாய் தானே உதவுறா, உன்னோட அக்கா தங்க தானே உதவுவா.